இன்றைக்கி நம்ம 2019 ரிலீஸ் ஆன ஈசன்ட் ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க டிவியில் ஒரு ரொமான்டிக் மூவி பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மூவி மட்டும்தான், அந்த மூவி ஆஃப் பண்ணிட்டாங்க, இந்த கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து காதலையும் ஆண்களையும் மறந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறப்ப இப்போ மூஞ்ச போயிட்டு கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மாவே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. 25 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னமும் அப்படியே பயங்கர முரட்டு சிங்கிளாகவே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி நாய் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த நாயை கூட சரியாக குளிப்பாட்ட மாட்டாங்க போல், அழுக்காக இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த நாயை கொஞ்சிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தால் நிறைய லவ் லெட்டர்ஸாக இருக்குது. அது நம்ம ஹீரோயினுக்கு வந்த லவ் லெட்டர் இல்லை, பக்கத்து வீட்டு பையன் டோனிக்கு வந்த லவ் லெட்டர். அவனுடைய வீட்டு கதவை தட்டி அந்த லவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வந்தால் அங்கேருந்து ஒரு ஆள் கத்துறான், என்னுடைய வண்டியை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்ப அந்த வண்டி வேகமாக வந்து நம்ம ஹீரோயினுக்கு மேலேயே முட்டி நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுருது. அந்த வண்டி அப்படியே அங்கேயே நிற்குது. ஏமா நீ ஒரு மாமிசா மலமா, என்னுடைய வண்டியை சூப்பராக நிப்பாட்டிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறான். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்ட். ஆனால் அந்த ஆஃபீஸில் டீ வாங்கி கொடுக்குற வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை தான் நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ளே போனோடனே இதை தூக்கி வெளியே போட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். சரி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பொண்ணு பிரிண்டர் சரியாக ஒர்க் பண்ணல, பிரிண்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஆளை வர சொல்லுது அப்படின்னு சொல்கிறா. இது போல் சின்ன சின்ன வேலை தான் நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டே இருக்கிறப்ப அங்கே புது கிளைண்ட் ஒருத்தவங்க வராங்க. பண்ணடா இவன் இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டே இருக்கிறப்ப அவனால் அவனுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கலாய்க்கிறா. நம்ம ஹீரோயின் உடனே அவனை பார்த்து விசில் அடிச்சுட்டே இருக்கிறப்ப இங்கே நம்ம ஹீரோ வரான். இவனுடைய பேர் ஜோஸ். இவன் வந்து பார்த்துட்டு வரப்போகிற பசங்களாம் சைட் அடி, இதை விட்டு ஒழுங்காக வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். உள்ள ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங் நீ போலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறப்ப உள்ளே போனாலும் என்ன சொல்லுவாங்க, போயிட்டு காஃபி வாங்கினா டீ வாங்கினா அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க, அதனால் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏமா இப்போ பார்த்தாலும் இப்படி கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கா, வந்து சேரில் உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு அந்த சேரில் உட்கார வச்சு அவன் தள்ளிக்கிட்டே போகிறான். இந்த பொண்ணு செம்மையாக கத்துறா, டே கீழே கீழே விழுந்து அடிக்கடி பற்ற போதுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அங்கே அந்த பாஸ் வந்துட்டு கொஞ்சம் விளையாடுறதை விட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் போகிறப்பவே கையில் ஒரு காஃபி கப்போடு போயிருப்பாங்க. அங்கே பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கிளைண்ட் வந்திருப்பான். அவன் நம்ம ஹீரோயின் கையில் இருக்க அந்த காஃபியை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது, எனக்கு போயிட்டு சூடாக காஃபி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் காஃபி வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்கிறப்ப போ நட்டாலி பரவாயில்ல காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்கிறாரு. அட பாவீங்களா, இதுக்காக வேலை உள்ளே கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி காஃபி வாங்க போகிறாங்க. கூட ஜோஸும் போகிறான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. ஏன் அப்படி எப்போ பார்த்தாலும் நீ சோகமாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் வாழ்க்கை முழுக்க முரட்டு சிங்கிளாகவே இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிக்கிட்டே போகிறாங்க. உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான், உன் கூடவே இருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறப்ப யாரடா சொல்கிற, எனக்குன்னு யாரா இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ரொமான்டிக் மூவியாக பார்த்துட்டே இருப்பா. ஏன்டி எப்போ பார்த்தாலும் இது போலயே மூவி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கழுவி ஊற்றுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ் காமெடி மூவினா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உடனே நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு ஜோஸ் நான் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், உனக்கு அவனை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, அவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான், அங்கே பாரு அந்த மாடனுடைய ஃபோட்டோவை தான் எப்போ பார்த்தாலும் அவன் ஜொல்லு விட்டு பார்த்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம ஹீரோயினை பார்த்து கையாடிக்கிட்டே வரான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது, என்னதான் இவன் பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஷன்லேயே நம்ம ஹீரோயின் கீழே இறங்குறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே இறங்கினோடனே அவனும் இறங்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறதுக்கு வரான். இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா டைலாக்லாம் பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினுடைய கையில் இருக்க பேகை பிடுங்கிட்டு ஓட்டுறான். என் நெத்தில் என்னடா இழுச்ச வாயினா ஒட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் துரத்திட்டே போகிறாங்க. ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக சண்டை நடக்குது. ஒரு கட்டத்தில் அவன் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான், எனக்கு 3 பசங்க இருக்காங்க, ப்ளீஸ் இன்றைக்கி நான் அவங்களுக்கு போயிட்டு சாப்பாடு போடணும், இந்த பேகை என் கையில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் பேகை கொடுத்துட்றாங்க பாவப்பட்டு. உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் சும்மா சொன்னனே பவு பவு அப்படின்னு சொல்கிறப்ப எட்டி ஒரே அடி, இதுக்கு மேலே உனக்கு குழந்தைய பிறக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அவன் அடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் அந்த பேகை பிடுங்கிட்டு ஓடுவாங்க பாருங்க. டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு இரும்பு தூணில் முட்டிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறப்ப ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோனை செக் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு அந்த சுரங்கப்பாதையில் உழுந்து கிடந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப உங்களை நான் செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாரு. செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களை பார்க்கவே ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, என்னை பார்த்து ஒருத்தன் இப்படி பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிக்கிறாங்க. டாக்டர் நான் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தாராளமாக போகலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பேசிட்டான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே பார்க்குற எல்லா பசங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஜொல்லு ஊற்றுறாங்க, பயங்கரமாக வழுகிறாங்க. அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவரெல்லாம் சொல்லிட்டு போகிறான். என்ன விஷயம் தானே நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த ஊரே வித்தியாசமாக இருக்குது, என்னமோ பயங்கர க்ளீனாக இருக்குது. என்ன இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இது நம்ம நியூயார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால் எடுத்து ரோட்டில் வைக்கிறாங்க. டக்குன்னு ஒரு கார் வேக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியே நிற்குது. நல்ல வேலை நமக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளேருந்து அந்த பிளேக் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் இறங்கி வரான். இறங்கி வந்துட்டு மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, அடிப்பள்ளியே, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாசமாக பேசிட்டான். சார் இன்னைக்கு காலையில் நான் உங்களை ஆஃபீஸில் பார்த்தனே, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் எந்த ஆஃபீஸ்க்கும் போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பரவாயில்ல வாங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காரில் அவனே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோனுடைய வீட்டாண்ட ட்ராப் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் இறங்கி பார்க்குறாங்க. இது நம்ம ஊரா, எந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நம்ம வேறு ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்துட்டோமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. இந்த டைமில் பிளேக் என்ன பண்ணுறான்னா, உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களை பிரிஞ்சு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கும். அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ரோஸை வாங்கிட்டு வரான். ரோஸில் அவனுடைய நம்பரை எழுதிட்டு அந்த ரோஸை வந்துட்டு அப்படியே பிச்சு போட்டுடுறான். என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு எப்போ வேணால் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அட லூசு பையில நான் எப்படி நம்பரை கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த எதிர்கள் எல்லாத்தையுமே தூக்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீடே வித்தியாசமாக புதுசாக மாறி போயிருக்கு. அவங்களுடைய ஃப்ளாட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப எல்லாமே ஆடம்பரமாக எல்லாமே புதுசாக இருக்குது. அவங்களுடைய நாய் கூட புதுசாக இருக்குது. அந்த நாய் நம்ம ஹீரோயின் சொல்கிற எல்லா பேச்சையுமே அப்படியே கேட்குது. உட்கார சொன்னால் உட்காருது, எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்குது. இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு 911க்கு கால் பண்ணி எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னுடைய வீடே புதுசாக மாறி இருக்குது, இந்த உலகமே புதுசாக மாறி இருக்குது, என்னுடைய வீட்டுக்குள்ளே புது நாய் இருக்குது, புதுசாக ட்ரெஸ் இருக்குது, புதுசாக ஷூ இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஃபோனில் பேசிட்ட போலீஸ்காரமா செம்மையாக கடுப்பாயிட்டாங்க. ஏமா உனக்கு டைம் இல்லை, வேறு யாருக்காச்சும் கால் பண்ணிட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அந்த டோனி இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க உட்காந்துட்டு இருக்கான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். என்னடா நீ எங்கடா இந்த வீட்டுக்குள்ளே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னப்பா நான் தானேப்பா உன்னுடைய கே ஃப்ரெண்ட், என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம 2 பேரும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம எப்படா பெஸ்ட் ஃப்ரெண்டாக பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறப்ப டக்குன்னு அவனுக்கு ஃபோன் அடிக்குது. ஓகே உனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் நம்ம ஹீரோனுக்கு தனி மரியாதை தான். சீக்கிரம் வாங்க உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்துட்டோம், எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு நீ இப்போலாம் ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டேன், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. என்னடி என்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம 2 பேரும் எப்போ ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. போயிட்டு அவங்களுடைய சீட்டில் உட்காந்துட்டே இருக்கிறப்ப ஜோஸ் வரான். ஜோஸ் வந்துட்டு சாதாரணமாக பேசிட்டான். எப்பா நீயாச்சும் சாதாரணமாக பேசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம வெளியே போயிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வெளியே போகிறாங்க, பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னை இந்த உலகத்தில் வித்தியாசமாக பார்க்குறாங்க, ரொம்பவும் பெருசாக நினைக்கிறாங்க, நான் அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை, நான் வந்துட்டு எப்படியாச்சும் என்னுடைய உலகத்துக்கு போகணும், அந்த உலகம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கிறப்ப அவனுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. கொஞ்ச நேரம் அமைதியாக மூச்சு இழுத்து விடு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். இந்த டைமில் அந்த பக்கம் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்னமோ சாப்பிட்டுட்டா போல், அந்த பொண்ணு சாப்பிட்டது தொண்டையில் மாட்டிச்சு போல், அந்த பொண்ணு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உடனே ஜோஸ் என்ன பண்ணுறான்னா, நான் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு வயிற்று பிடிச்சி அமுக்கி என்னமோ பண்ணி அந்த பொண்ணுடைய வாய்க்குள்ள இருக்க சாப்பாடை வெளியிடுகிறான். பார்த்தா நம்ம பிரியங்கா சோப்ரா. இந்த சீனை பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நமஸ்தே அப்படின்னு சொல்கிறா. நான் வந்துட்டு ஒரு யோகா அம்பாசிடர், அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடர்ன்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டுறாங்க. நீங்கள் என்னுடைய உயிரையே காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கிறப்ப இங்கே நம்ம ஹீரோனுக்கு செம்மையாக காண்டாகுது. டே நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட போயிட்டு சொல்கிறப்ப யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா கேட்குறாங்க. இவ தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு வரப்போ தான் உங்களை நல்லா காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா கேட்குறாங்க. சரி ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏமா நீங்கள் வந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேயே கழட்டி விட்டு போகிறோம். நம்ம ஹீரோனுக்கா செம்மையாக காண்டாகுது. நம்ம எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம், ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை விட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நமக்கு எப்படி ஃபஸ்ட்டு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மண்டையில் அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு, நம்ம மறுபடியும் போயிட்டு மண்டையில் அடிச்சுக்கிட்டோம்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்கடா எங்களோ சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்க கிட்டலாம் போகிறப்ப எல்லாரும் பயந்துக்கிட்டு ஓட்டுறாங்க. உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுதான் வேறு வழியே இல்லை, நம்மளே தான் இடிச்சிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அங்கே ஒரு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது. அந்த ட்ரெயினில் போயிட்டு விழுந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து கிட்ட போகிறாங்க.
விழுந்துடுறாங்க. அந்த ட்ரெயினில் விழலான்னு போகிறப்ப டக்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறாரு. ஏன் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ பண்ணுறது சட்டப்படி குற்றம், நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு நீ யாருக்காச்சும் ஃபோன் பண்ண ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்பர் ஞாபகத்தில் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, காலைல பிளேக் வந்துட்டு ஒரு நம்பர் எழுதி கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த ரோஜா இதழ்களை நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ரோஜா இதழ்கள் எடுத்து இது எப்படியாச்சும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்து அதை தூக்கி போடுவாங்க பாருங்க. அது கரெக்டாக நம்பராக நிற்கிது. அவளை நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, இட்ஸ் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகமே வித்தியாசமாக இருக்குது. நான் வேறு ஏதோ ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டேன் போல, வேறு ஏதோ ஒரு பூமி இருக்குது போல், அந்த பூமிக்கு நான் வந்துட்டுருக்கேன். அதனால் இங்கே நான் நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்குது. எல்லாருமே என் மேலே பாசம் காட்டுறாங்க. எல்லாருமே என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கிறப்ப, டக்குன்னு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. 2 நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறப்ப, நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இந்த உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி வந்திருப்போம், நம்ம இந்த உலகத்துக்குள்ளேருந்து எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப, இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒண்டர் நடந்துச்சுன்னா நான் ஒரு சூப்பரான லவ் ரொமான்டிக் காமெடி மூவி படத்தில் நடிக்கணும், அதில் நானும் ஒரு கதாபாத்திரமாக இருக்கணும், என்னுடைய கதாபாத்திரத்தை நிறைய பேர் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அந்த விஷயம் தான் இப்போ நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, இப்போ பிளேக் ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நம்ம 2 பேரும் ஈவினிங் டின்னரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவன் காரில் ஏறி கிளம்புறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எந்த ஹோட்டலுக்கு வரணும்டா, எங்கே வரணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. ஈவினிங் மீட் பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறாங்க. போயிட்டு டோனிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. நானும் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பையன் கூட டேட்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. பிளேக் வந்துட்டு கார் அமைச்சு வைக்கிறான். அந்த காரில் நம்ம ஹீரோயின் வந்து இறங்குறாங்க. பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவும் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த விஷயம் அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. செம்மையாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, வெறும் 5 மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசால்ட்டாக சொல்கிறாங்க. 2 பேருமே ஒரு கப்பலில் போயிட்டு டின்னர் சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஃபஸ்ட்டு டேட், அதுவும் கப்பலில் சாப்பிட்றாங்க அப்படின்றது சந்தோஷம் தாங்க முடியல. அவங்ககிட்ட இந்த விஷயத்தையே சொல்லிடுறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஃபஸ்ட்டு டேட் அதுவும் கப்பலில் நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடை க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்டா கடை க்ளோஸ் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, பூட்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அந்த டைமில் போலீஸ் அந்த பக்கம் வர மாதிரி சத்தம் கேட்குது. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம உள்ளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகிறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே விழ போவாங்க. டக்குன்னு அவன் தாங்கி பிடிக்கிறான். பயங்கரமாக மழை பெய்யுது. அப்படியே ரொமான்டிக்காக ஒரு சுச்சுவேஷன். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய வீட்டில் காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்க நான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க காத்து கடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஐ லவ் யூ நட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் சொல்கிறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இந்த சந்தோஷத்தோடவே ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்தால் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோயினும் போய்ட்டு கலந்துக்கிறாங்க. உங்களுடைய ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு கட்ட போகிற அந்த ஹோட்டலுடைய மாடலை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எந்த ஹோட்டலு எந்த மாடலு, நான் வந்துட்டு பார்க்கிங் கராஜ் தானே ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா இந்த வேலையை தான் நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபீஸில் செஞ்சுருப்பாங்க. என்னம்மா காமெடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்குறப்ப, பாஸ் அவங்க சர்ப்ரைஸாக காட்டுவாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆமாம் பாஸ், நான் சர்ப்ரைஸாக காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு மாடல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டும் பகலமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க சாப்பிட கூட மறந்துட்டாங்க. அந்த டைமில் அங்கே ஜோஸ் வரான். ஜோஸ் வந்துட்டு சாப்பாட்டை கூட மறந்துட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டெலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ரொம்பவும் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ரொம்பவும் பாசமாக நடந்துப்பான். இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, உண்மையிலேயே நமக்கு வந்துட்டு ஜோஸ் தான் கரெக்டான ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அங்கே பிளேக் வரான். பிளேக் வந்து ஜோஸை பார்த்துட்டு, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அறிமுகப்படுத்துகிறாங்க. இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ் கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு, நான் இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அறிமுகப்படுத்துகிறான். ஓகே இந்த கன்றாவியெல்லாம் என்னுடைய கண்ணால் பார்க்க முடியாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஜோஸ் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் பிளேக்கும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஜோஸும் அப்புறம் இசபெல்லாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா நீங்கள் 2 பேரும் எப்பவுமே ஜோடியாக தான் சுற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எதை பார்த்து இவங்ககிட்ட நீ மயங்கின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இசபெல்லா கிட்ட கேட்குறப்ப, இவனுடைய அழகான ஸ்மைலை பார்த்து தான் இவன் அழகாக ஒரு விஷயம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. டார்லிங் அதை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா சொல்கிறப்ப, உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பண்ணுறாரு. ஒரு மூஞ்ச ஒரு மாதிரி கோணையாக பண்ணி காமிக்கிறாரு. செம்ம காமெடியாக
மாதிரியா இருக்கும். அட கன்றாவியே, இதை பார்த்தா நீ மயங்கின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கிறப்ப இசபெல்லா என்ன சொல்கிறான்னா, நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியில் நீங்கள் 2 பேரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கும் போகிறாங்க. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு பார்க்குறப்ப அந்த பார்ட்டி பயங்கரமாக நடக்குது, பயங்கர பணக்கார பார்ட்டியாக இருக்குது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பிளேக்கும் கூட வந்திருப்பான். இப்போ இசபெல்லா வந்துட்டு ஜோஸ் மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறான். நம்ம ஹீரோ மேலே போனோன்னே இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பார்ட்டி மட்டும் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி. நெக்ஸ்ட் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போது, எதுவும் இன்னும் 2 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறப்ப அப்படியே நம்ம ஹீரோயினுடைய இதயமே வெடிக்குது. ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக டோனி வரான். நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உன்னுடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ணி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு சரியான ஜோடி பிளேக் இல்லை ஜோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படியாச்சும் நான் அவனை கரெக்ட் பண்ணும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கிறப்ப உன்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டோனி கேட்குறான். இன்னும் சொல்லவே இல்லை, சொல்லவே என்னால் முடியல, சொல்லவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. இசபெல்லா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்கா. பாட்டு பாடிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க. நீ வந்து பாட்டு பாடு நட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப அவளுக்கு பாட்டே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இல்லை நான் உனக்காக பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு போயிட்டு பாட்டு பாடுறாங்க. அது ஒரு மாதிரி சோக பாட்டு. ஆனால் அந்த பாட்டையே நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக பாடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. முக்கியமாக நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பாட்டு பாடுறாங்க. பாட்டுலாம் பாடி முடிச்சுட்டு ஹீரோயினும் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ ஏன் முன்ன பின்ன தெரியாத அந்த இசபெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு பிடிச்ச பொண்ணா, ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச பொண்ணா, ஏற்கனவே உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற பொண்ணா, ஏன் அந்த மாதிரி பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படத்தில் விஜய் சொல்கிற டைலாக் மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது நானாக கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு கல்யாணத்தில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவன் சிம்பாலிக்காக என்ன சொல்ல வரான்னா, நீ என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கிறப்ப பிளேக் வந்து எழுப்புறான். சீக்கிரமாக கிளம்பு, நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவனுக்கு வந்து பிஸ்னஸ் மீட்டிங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறப்ப அந்த வேலையெல்லாம் விட்டு நீ இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, என் கூட வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப எனக்கு ஆர்கிடெக்ட் ரொம்பவும் பிடிக்கும், நான் அந்த வேலையை விட்டுட்டுலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீயே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு அந்த வேலை முக்கியமாக நான் முக்கியமானு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கேயே இவங்க 2 பேருக்குள்ளேயுமே பிரேக்கப் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமாக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. சோகம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆக போதில்லை, அதுக்காக சோகமாக இருக்காங்க. ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டே இருக்கிறப்ப இப்போ அந்த டோனி அங்கே வரான். டோனி வந்துட்டு எங்கம்மா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் இந்த ஊரை விட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் ஜோஸை லவ் பண்ணேன், கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட நல்லா ப்ரப்போஸ் பண்ணவே முடியல, அவனுக்கு இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கீழே உட்காடுறாங்க. இப்போ டோனி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், நான் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், நானும் சின்ன வயசாக இருக்கிறப்ப நிறைய அழகான பசங்களாக சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருந்தேன், என்ன ஒருத்தன் கூட லவ் பண்ணல, பயங்கரமாக ஹேட் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்தில் என்ன யாரும் லவ் பண்ண தேவையில்ல, ஃபஸ்ட்டு என்ன நானே லவ் பண்ணுறேன், ஐ லவ் மை செல்ஃப். இப்போ நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத, உன்னுடைய அன்பை ஏற்றுக்கிற தகுதியானவங்களை நீ இன்னும் மீட் பண்ணல, இப்போ நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் இப்பயும் ஜோஸ் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ உடனே போய்ட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு, நீ ஃபஸ்ட்டு போய்ட்டு அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டோனி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறாங்க, பயங்கர வேகமாக ஓடி போகிறாங்க. அங்கேருந்து போய்ட்டு அந்த சர்ச்சுக்கு உள்ளே போய்ட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா கேட்குறப்ப கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் உன்னால் நிப்பாட்ட முடியாது, எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே சோல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. ஜோஸ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சொல்கிறாங்க. ஐ லவ் அப்படின்னு சொல்ல வராங்க. டக்குன்னு அவங்களுடைய கடந்த காலம் விஷயம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, அந்த டோனி சொன்னது கரெக்டான விஷயம் தானே, ஃபஸ்ட்டு நம்மளை லவ் பண்ணணும், நமக்கான சரியான இதயம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன லவ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கட்டும், சந்தோஷமாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வெளியே வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நான் என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு பயங்கரமாக ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ தான் ரியல் டைமாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு தலையில் அடிப்பட்டவனே கோமாக்கு போயிட்டு இருக்காங்க. 2 நாளாக நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க. டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ தான்ப்பா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வெளியே
கிளம்பி வர்றாங்க. வெளியே வந்து பார்க்குறப்ப அதே அழுக்கான சிட்டி, நல்ல வேளை சந்தோஷமாக நம்மளுடைய இடத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறப்ப அதே அழுக்கான வீடு, அதே அழுக்கான பப்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே, நம்ம வரைஞ்சி வச்ச பிளான் எடுத்துக்கிட்டாச்சு, ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. வெளியே அங்கே டோனி நிற்கிறான். டோனி நீங்கள் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பக்கத்தில் இன்னொரு பையன் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ கேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப நான் ஸ்டார்டிங்லேருந்தே கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நிறைய உனக்கு லவ் லெட்டர்லாம் வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது என்னுடைய லவ்வர் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஓடி போய்ட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ இல்லைனா என்னுடைய வாழ்க்கையை நான் புரிஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் எப்போ இந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அங்கேருந்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் வழக்கம் போல் டீ வாங்கிட்டு வா, இதை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் எடுத்து கொடுக்குறான். இதை நீயே போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவனுடைய தலையிலேயே போட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. நான் ரொம்பவும் பிஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு வந்துட்டு சரி இல்லை போயிட்டு பிரிண்டரை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீயே ரெடி பண்ணிக்கிடி அப்படின்னு சொல்லிட்டு மண்டிலேயே ஒரு போடு போட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போனே பிளேக் எப்பவும் போல் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான். காஃபி வாங்கி கொடுக்கலாம் நான் வரல, நான் என்னுடைய பிளானை காமிக்க வந்திருக்கேன். நான் வந்துட்டு இந்த பார்க்கிங் கராஜை பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமாக வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு என்னுடைய கனவுல உனக்கு அந்த மாடனை பிடிக்கும்ல, அந்த மாடனை பார்த்து டெய்லி ஜொல்லு ஊற்றிட்டே இருப்பியா, அந்த மாடனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிறப்ப ஓ நீ அப்படி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் உட்கார இடத்துல போயிட்டு அவன் உட்காடுறான். உட்கார்ந்தவொடனே அந்த விண்டோவில் வந்துட்டு இவனுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. இப்போ உன்னுடைய கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உன்னுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ இங்கே உட்கார்றப்ப உன்னுடைய உருவம் தான் தெரியும், நான் டெய்லி உட்காந்துக்கிட்டு உன்னுடைய உருவத்தை தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுடைய கண்ணெலாம் கலங்கி தண்ணி வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஓடி போயிட்டு அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு தகுதியான ஒரு இதயம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். லவ் யூ கைஸ், பை.